ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நம்ம ஃபேமிலி கிச்சனில் கேரளா ஸ்டைல் பால் கப்பை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பால் கப்பைன்னா வேறு ஒன்றும் இல்லை, மரவள்ளி கிழங்குல தேங்காய் பால் சேர்த்து செய்கிறது தான். மரவள்ளி கிழங்கை நீங்கள் நிறைய டைப்பில் வேக வச்சு சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அப்புறம் மரவள்ளி கிழங்கு வாங்கினாலே இதை தான் அடிக்கடி செய்வீங்க. பால் கப்பை செய்கிறதுக்கு நான் இப்போது 1 கிலோ அளவில் மரவள்ளி கிழங்கை தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். மரவள்ளி கிழங்கை வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை சூடு பண்ணி கிழங்கை உள்ளே சேர்த்துக்கோங்க. நாம் நார்மலாக மரவள்ளி கிழங்கை வேக வைக்கிறது மாதிரி வேக வச்சு எடுத்தால் போதும். குக்கரில் வேக வைக்கிறவங்க குக்கரில் வேக வச்சுக்கோங்க. ஆனால் கிழங்கை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது கூட கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இந்த தண்ணியை வடிச்சிட்டு கிழங்க வேறொரு கடாயில் மாற்றிக்கோங்க. இது கூட 4-5 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3-4 பச்சை மிளகாயும் சதைச்சி சேர்த்துக்கோங்க. காரம் அதிகமாக வேணும்னா 2 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. கூடவே 3 கப் அளவில் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. கடைசியாக சேர்க்குறதுக்கும் ஒரு 1/2 கப் அளவில் தேங்காய் பாலை எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. தேங்காய் பாலும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வேக விடலாம். இப்போது இது கொதிக்க ஆரம்பித்து ஒரு 4-5 நிமிஷம் ஆயிருக்கும். கிழங்கு தேங்காய் பாலோட சேர்ந்து கொதித்து குறுகி வந்திருக்கு. கிழங்கு பெரிய பீஸாக இருந்தால் ஸ்பூன் வச்சு உடச்சி கொடுத்துக்கோங்க. இந்த டைமில் உப்பு சேர்த்துக்கலாம். கிழங்கு வேக வைக்கிறப்போ மட்டும்தான் நாம் உப்பு சேர்த்துருந்தோம். தேங்காய் பால் சேர்த்ததும் உப்பு சேர்த்தா தேங்காய் பால் வற்றி வர்றப்போ உப்பு அதிகமாகிடும். அதனால் இந்த டைமில் பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக இதில் நாம் மாற்றி வச்சுருக்கிற 1/2 கப் தேங்காய் பாலை கூட சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. பால் கப்பை ஆறுனதுக்கு அப்புறமா கெட்டியாகிடும். அதனால் பால் கப்பை எப்போ செய்தாலும் கொஞ்சம் லூஸாக செய்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்து கொதிச்சதுக்கு அப்புறமா இதில் நாம் தாளித்து சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவில் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு உடைஞ்சதும் ஒரு 4 சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தோட கலர் மாதிரி வந்ததும் இதில் 2 கொத்து கறிவேப்பிலையும் 3 வத்தல் மிளகும் சேர்த்து கலந்து விட்டுட்டு நாம் வேக வச்சிருக்கிற பால் கப்பையில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட சுட சர்வ் பண்ணலாம். இது கூட மீன் குழம்பு இல்லைன்னா சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுவரை ட்ரை பண்ணாதவங்க ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.